அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு அமைப்புகள். அமைப்புகளில் வண்ணங்களில் அமைப்புகள் என்ற தலைப்பை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். குழந்தைகளே, உங்களுக்கு வண்ணங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் தானே? வண்ணம் என்றால் நிறம், அதாவது கலர். எல்லாருக்கும் வண்ணங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வண்ணங்கள் பிடிக்கும் என்று கூறுங்கள். சரி, ஒரு சிலருக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இளஞ்சிவப்பு நிறம், ஒரு சிலருக்கு பச்சை நிறம், ஒரு சிலருக்கு மஞ்சள் நிறம். இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் பிடிக்கும். இன்னைக்கு நாம் வண்ணங்களின் அமைப்புகள் என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருவதைத்தான் வண்ணங்களில் அமைப்புகள் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருவதைத்தான் நாம் வண்ணங்களில் அமைப்புகள் என்று சொல்கிறோம். குழந்தைகளே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கதை பாடல் ஒன்று பாடப்போகிறேன். கதை பாடலின் தலைப்பு நம்முடைய வனத்திலே. அனைவரும் பாருங்கள். என் பெயர் மாலா. எனக்கு காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசை. என் நண்பர்கள் அனைவரும் கூறினர், காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கிறதாம், நான் அதை பார்க்க விரும்புகிறேன். உங்களையும் நான் காட்டிற்கு கூட்டிச் செல்ல போகிறேன். அனைவரும் வருகிறீர்களா? போவோமா? மாலா காட்டிற்கு செல்கிறாள். காட்டிற்கு செல்வது இதுவே அவளுக்கு முதல் முறை. காட்டை பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி. பெரிய மரங்கள், பச்சை பசேல் என்ற புல்வெளிகள், அழகான மலை, தெளிந்த நீரோடை, அழகிய காட்டுப்பூக்கள், எங்கும் புதர்ச்செடி. ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! நான் இதற்கு முன்னால் காட்டை பார்த்ததே இல்லை. இப்பொழுது பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சரி, காட்டிற்குள் போவோம். காட்டிற்குள் உள்ளே போகிறாள். அப்பொழுது அங்கே ஒரு விலங்கு மரத்தின் அடியில் நின்று கொண்டிருக்கிறது. அதனை பார்த்ததும் மாலாவிற்கு ஒரே ஆச்சரியம். எவ்வளவு அழகான விலங்கு! மிகவும் அழகாக இருக்கிறதே! நாம் அதனிடமே சென்று அதனை பற்றி கேட்போம். மாலா அதன் அருகில் சென்று அதனை பார்த்து, அழகான நண்பனை, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? அந்த விலங்கு மாலாவை பார்த்து, அழகான குட்டி குழந்தை என்று மனதில் நினைத்து கொண்டு, சொல்கிறேன் என் செல்லமே, நீண்ட கழுத்து என் கழுத்து, நீண்ட கால்கள் என் கால்கள், மஞ்சள் பழுப்பு என் நிறமே, ஒட்டக சிவிங்கியும் நான் தானே. மஞ்சள் பழுப்பு, மஞ்சள் பழுப்பு, மஞ்சள் பழுப்பு. ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது ஒட்டகச்சிவிங்கி! லா 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 லா. வண்ணமயமாயிருக்கின்றாய், போய் வருகிறேன் நண்பனே. மாலா அங்கிருந்து சென்று விடுகிறாள். நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது புல்வெளியில் ஒரு அழகான விலங்கை பார்க்கிறாள். என்ன அது? அதன் அருகில் சென்று பார்ப்போம். எவ்வளவு அழகான விலங்கு! பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறதே! அதனிடமே சென்று கேட்போம். மாலா அதன் அருகில் சென்று அதனை பார்த்து, அழகான நண்பனை, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? வரிக்குதிரையும், ஆஹா, அழகான குட்டி குழந்தை என்று மனதில் நினைத்து கொண்டு, சொல்கிறேன் என் செல்லமே, காட்டின் அழகான விலங்காவேன், கருப்பு வெள்ளை கோடுகளை உடல் முழுவதும் பெற்றிருப்பேன், வரிக்குதிரையும் நான் தானே. ஓ, வரிக்குதிரையா? மிகவும் அழகாக இருக்கிறாய். கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை. லா 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 லா. வண்ணமயமாயிருக்கின்றாய், போய் வருகிறேன் நண்பனே. மாலா அங்கிருந்து சென்று விடுகிறாள். அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறாள்.
அப்பொழுது அழகான நீரோடையை பார்க்கிறாள். எவ்வளவு அழகான நீரோடை! தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது. சிறிது தண்ணீர் அருந்துவோம், மிகவும் தாகமாக இருக்கிறது. அருகில் சென்று சிறிது தண்ணீர் குடிக்கிறாள். அப்பொழுது ஆற்றின் கரையில் புற்களின் நடுவே இருந்து உர் உர் என்று ஒரு சத்தம். மாலா பயந்து விடுகிறாள். ஐயோ, என்ன சத்தம் அது? அருகில் சென்று பார்ப்போம் என்று பக்கத்தில் செல்கிறாள். அங்கே ஒரு விலங்கு. அதனை பார்த்தவுடன் அழகாக இருக்கிறது, ஆனால் சத்தத்தை கேட்டால்தான் பயமாக இருக்கிறது. அதனிடமே கேட்போம் என்று அருகில் சென்று அதனை பார்த்து, அழகான நண்பனே, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? அந்த விலங்கும் மாலாவை பார்த்து அழகான குட்டி குழந்தை என்று மனதில் நினைத்து கொண்டு, சொல்கிறேன் என் செல்லமே, வீரத்தின் பிறப்பிடம் நான், மஞ்சள் கருப்பு வரிகளை உடல் முழுதும் கொண்டிருப்பேன், உர் உர் என உருமுவேன், காடே நடுங்கும் புலி நானே. ஓ, பயமாக இருக்கிறது உன்னை பார்த்தால். பயப்படாதே செல்லமே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியா? மிகவும் நன்று. எனக்கும் உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. அழகாக இருக்கிறாய். மஞ்சள் கருப்பு, மஞ்சள் கருப்பு, மஞ்சள் கருப்பு. லா 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 லா. வண்ணமயமாய் இருக்கின்றாய், போய் வருகிறேன் நண்பனே. மாலா அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அழகான மலையை பார்க்கிறாள். எவ்வளவு அழகான மலை! மலையின் அடியில் பரந்த புல்வெளிகள் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆங்காங்கே காட்டுப்பூக்கள். மாலா நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அங்கே ஒரு விலங்கை பார்க்கிறாள். அந்த விலங்கின் அருகில் செல்கிறாள். அழகாக இருக்கிறதே, என்ன விலங்கு அது? அதனிடமே கேட்போம் என்று பக்கத்தில் சென்று, அழகான நண்பனை, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? சொல்கிறேன் என் செல்லமே, அழகின் பிறப்பிடம் நான் தானே, குழந்தைகளின் செல்லம் நான், பழுப்பு நிறமே என் நிறமே, புள்ளிமானும் நான் தானே. ஓ, புள்ளிமானா? மிகவும் அழகாக இருக்கிறாய். அதுவும் உன் உடலில் உள்ள புள்ளிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. பழுப்பு நிறம், பழுப்பு நிறம், பழுப்பு நிறம். லா 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 லா. வண்ணமயமாய் இருக்கின்றாய், போய் வருகிறேன் நண்பனே. மாலா நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். புள்ளிமானை பற்றிய நினைவு. எவ்வளவு அழகான விலங்கு, மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டில் போய் தந்தையிடம் சொல்ல வேண்டும், நான் புள்ளிமானை பார்த்தேன் என்று. அப்பாவும் மிகவும் மகிழ்வார் அதை கேட்டு. நாம் சிறிது தூரம் போவோம். மாலா நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அங்கே அழகான புதர்ச்செடி. புதர்ச்செடியில் நிறைய பூக்கள். ஆஹா, இவ்வளவு அழகான பூக்கள்! அழகாக இருக்கிறதே. பக்கத்தில் சென்று பார்ப்போம். பக்கத்தில் போகிறாள். பக்கத்தில் சென்று பார்க்கும் பொழுது அந்த பூவின் நடுவே பூச்சி ஒன்று அமர்ந்திருக்கிறது. என்ன அது? என்ன பூச்சி இது? அதனிடமே கேட்போம். மாலா அருகில் சென்று அதனை பார்த்து, அழகான நண்பனே, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? அந்த பூச்சியும் மாலாவை பார்த்து, அழகான குட்டி குழந்தை என்று மனதில் நினைத்து கொண்டு, சொல்கிறேன் என் செல்லமே, சிவப்பு வண்ண அழகினிலே, கண்ணை பறித்திடும் அழகினிலே, ரிங்காரமிடும் வண்டு நான் தானே. ஓ, வண்டா நீ? மிகவும் அழகு.
சிவப்பு கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு கருப்பு. லா 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 லா. வண்ணமயமாயிருக்கின்றாய் போய் வருகிறேன் நண்பனே. மாலா அங்கிருந்து செல்கிறாள். அப்பொழுது அங்கே இன்னொரு பூச்சியை பார்க்கிறாள். அது அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது. என்ன இது, சத்தமிட்டு கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறதே. அதன் அருகில் செல்வோம், அதனை பார்த்து அதனிடமே கேட்போம். பக்கத்தில் செல்கிறாள். அழகாகத்தான் இருக்கிறது. அதனிடம் கேட்போம், நீ யார் என்று. அழகான நண்பனே, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? சொல்கிறேன் என் செல்லமே. கருப்பு மஞ்சள் நிறமாவேன், அழகான தேனியும் நான் தானே. இனிப்பான தேனை சேகரிப்பேன். மஞ்சள் கருப்பு, மஞ்சள் கருப்பு. லா 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 லா. வண்ணமயமாயிருக்கின்றாய் போய் வருகிறேன் நண்பனே. மாலா வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு மரத்தின் அடியில் நின்று சற்று இளைப்பாறுகிறாள். நடந்து நடந்து மிகவும் களைப்பாக இருக்கிறது. அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாள். அப்பொழுது மரத்தை அண்ணாந்து பார்க்கிறாள். அங்கே ஒரு விலங்கு சேட்டைகள் பல செய்வதை பார்க்கிறாள். அதன் அருகில் சென்று, அழகான நண்பனே, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? அந்த விலங்கும் மாலாவை பார்த்து அழகான குட்டி குழந்தை என்று மனதில் நினைத்து கொண்டு, சொல்கிறேன் என் செல்லமே, குறும்புகள் பல செய்திடுவேன், பழுப்பு நிறத்தில் ஜொலித்திடுவேன், குட்டி குரங்கும் நான் தானே. ஓ, நீதானா அது? குரங்கு குரங்கு குட்டியா? நீ சேட்டைகள் பல செய்கிறாய், குறும்புகள் பல. இருந்தாலும் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. அதுவும் நீ செய்யும் குறும்புகளை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியா? ஆம். பழுப்பு நிறம் பழுப்பு நிறம் பழுப்பு நிறம். லா 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 லா. வண்ணமயமாயிருக்கின்றாய் போய் வருகிறேன் நண்பனே. மாலா அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். குரங்கை பற்றி மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாள். அழகாக குறும்புகள் செய்கிறது. பார்க்க பார்க்க மிகவும் நன்றாக இருக்கிறது. வீட்டில் போய் அனைவரிடமும் சொல்ல வேண்டும். முக்கியமாக எனது நண்பர்களிடம் சொல்ல வேண்டும், அந்த குட்டி குரங்கு எவ்வளவு குறும்புகள் செய்தது என்று. மாலாவிற்கு ஒரே சிரிப்பு, குரங்கு குட்டியை மனதில் நினைக்கும் பொழுது. அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது புல்தரையில் ஒரு விலங்கு அமர்ந்திருக்கிறது. அதன் அருகில் செல்கிறாள். மிகவும் அழகான விலங்காக இருக்கிறதே. இதனை பற்றி அதனிடமே நாம் கேட்போம், நீ யார் என்று. அழகான நண்பனை, உன்னை பார்க்க வந்தேனே, உன்னை பற்றி சொல்வாயா? சொல்கிறேன் என் செல்லமே. சுறுசுறுப்பின் பிறப்பிடம் நான், மஞ்சள் கருப்பு நிறமாவேன், சிறுத்தை குட்டியும் நான் தானே. சிறுத்தை குட்டியா? அவ்வளோ, அதனால்தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க நீ. மிகவும் ஸ்மார்ட், சுறுசுறுப்பாக இருக்கிறாய். எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. மஞ்சள் கருப்பு மஞ்சள் கருப்பு மஞ்சள் கருப்பு. லா 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 லா. வண்ணமயமாயிருக்கின்றாய் போய் வருகிறேன் நண்பனே. மாலாவுக்கு ஒரே சந்தோஷம். நிறைய விலங்குகளை இன்று நாம் பார்த்தோம். அனைத்து விலங்குகளுமே மிகவும் அழகாக இருக்கின்றது, வண்ணமயமாய் இருக்கின்றது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆஹா,
இருட்ட ஆரம்பித்து விட்டதே, நாம் வீட்டிற்கு செல்வோம், அம்மா அப்பா நம்மளை தேடுவர் என்று நினைத்து கொண்டு காட்டிலிருந்து மாலா வந்துவிட்டாள். வீட்டிற்கு செல்கிறாள் மாலா. வீட்டிற்கு போய் அனைவரிடமும் தான் காட்டில் கண்ட அனைத்து நிகழ்வுகளையும் கூறுகிறாள். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக கேட்டனர். குழந்தைகளே, உங்களுக்கும் இந்த கதை பாடல் மிகவும் பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். குழந்தைகளே, நாம் இப்பொழுது பொருட்களில் வண்ண அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் ஒரு தோரணம் கொண்டு வந்திருக்கிறேன். முதலில் நீல வண்ணம், அடுத்து மஞ்சள் வண்ணம், நீல வண்ணம், மஞ்சள் வண்ணம். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருவதைத்தான் நாம் வண்ண அமைப்புகள் என்று சொல்கிறோம். இது நீலம் மஞ்சள் வண்ண அமைப்பு. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே இளஞ்சிவப்பு வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன. அதனால் இது ஒரு வண்ண அமைப்பு. இது என்ன வண்ண அமைப்பு? இளஞ்சிவப்பு நிற வண்ண அமைப்பு. அடுத்து இங்கே பாருங்கள், மஞ்சள் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு, மஞ்சள் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு, மஞ்சள் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு. இந்த 3 வண்ணங்களும் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருவதைத்தான் நாம் வண்ண அமைப்புகள் என்று சொல்கிறோம். இது எந்த மாதிரியான வண்ண அமைப்பு? மஞ்சள் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு நிற வண்ண அமைப்பு. அடுத்து இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு அழகான குழந்தையின் படம். இந்த குழந்தையின் ஆடையை பாருங்கள். முதலில் என்ன பூக்கள் இருக்கின்றன? இளஞ்சிவப்பு நிற பூக்கள். இளஞ்சிவப்பு நிற பூக்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இது வண்ண அமைப்பு, இளஞ்சிவப்பு நிற வண்ண அமைப்பு. அடுத்த வரிசையை பாருங்கள். 1 2 3 3 பூக்கள் வந்துள்ளன. 3 பூக்களுமே பழுப்பு நிற பூக்கள். பழுப்பு நிற பூக்கள் மீண்டும் மீண்டும் வண்ண அமைப்பை உருவாக்கியுள்ளது. அடுத்த வரிசையை பாருங்கள். 1 2 3 4 4 இளஞ்சிவப்பு நிற பூக்கள் உள்ளன. இளஞ்சிவப்பு நிற பூக்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இது இளஞ்சிவப்பு நிற வண்ண அமைப்பு. அடுத்த வரிசையை பாருங்கள். 1 2 3 4 4 வெள்ளை நிற பூக்கள் உள்ளன. வெள்ளை நிற வண்ண அமைப்பு. வெள்ளை நிறம் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. அதனால் இது வெள்ளை நிற வண்ண அமைப்பு என்று சொல்லலாம். அடுத்த வரிசையை பாருங்கள். 3மே இளஞ்சிவப்பு நிற பூக்கள், இளஞ்சிவப்பு நிற வண்ண அமைப்பு. இளஞ்சிவப்பு நிற பூக்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இளஞ்சிவப்பு நிறம் ஒரே மாதிரியான வண்ணம் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் வருவதைத்தான் வண்ண அமைப்பு என்று சொல்லலாம். கடைசி வரிசையை பாருங்கள். அனைத்துமே பழுப்பு நிற பூக்கள். பழுப்பு நிற பூக்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இது ஒரு வண்ண அமைப்பு. அடுத்து இந்த பொருளை பாருங்கள். இது ஒரு டை. அந்த டையில் பாருங்கள், முதலில் வெள்ளை வண்ணம் வந்துள்ளது. அடுத்து நீல வண்ணம், வெள்ளை வண்ணம், நீல வண்ணம், வெள்ளை வண்ணம், நீல வண்ணம். ஒவ்வொரு முறையும் வெள்ளை வண்ணமும் நீல வண்ணமும் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. அதனால் இதனை வெள்ளை நீலம் வண்ண அமைப்பு என்று சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. அடுத்து இதை பாருங்கள். இது ஒரு சதுரங்க அட்டையின் மாதிரி வடிவம். இதில் கருப்பு கட்டம் வெள்ளை கட்டம், கருப்பு கட்டம் வெள்ளை கட்டம் என்று மாறி மாறி மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணம் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. இது வண்ண அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு. இது என்ன வண்ண அமைப்பு என்றால் கருப்பு வெள்ளை நிற வண்ண அமைப்பு. அடுத்து இதை பாருங்கள். இது ஒரு குச்சி மிட்டாய். இது உண்மையான குச்சி மிட்டாய் அல்ல, குச்சி மிட்டாய் போன்று செய்திருக்கிறேன். இந்த குச்சி மிட்டாயை பாருங்கள். நடுவில் நீல வண்ணம், அடுத்து மஞ்சள் வண்ணம், அடுத்து நீல வண்ணம், ஆங்காங்கே இளஞ்சிவப்பு நிற புள்ளிகள். இதனையும் நாம் வண்ண அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். முதலில் நீலம், அடுத்து மஞ்சள், அடுத்து நீலம், அடுத்து மஞ்சள் வரும். இது வண்ண அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு. இந்த மாலையை பாருங்கள். இந்த மாலையையும் நாம் வண்ண அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த மாலையில் இங்கே பாருங்கள், வெள்ளை வண்ணம், இளஞ்சிவப்பு நிற வண்ணம், வெள்ளை வண்ணம், இளஞ்சிவப்பு நிற வண்ணம், வெள்ளை வண்ணம், இளஞ்சிவப்பு நிற வண்ணம் என்று மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் வந்திருக்கிறது. இதனை வெள்ளை இளஞ்சிவப்பு நிற வண்ண அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து இந்த கூம்பை பாருங்கள். இந்த கூம்பை பாருங்கள். மஞ்சள் வண்ணம், சிவப்பு நிறம், மஞ்சள் வண்ணம், சிவப்பு வண்ணம், மஞ்சள் வண்ணம், சிவப்பு வண்ணம்.
இந்த இரண்டு வண்ணங்களும் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வரும் பொழுது வண்ண அமைப்பு உருவாகிறது. குழந்தைகளே, இப்பொழுது நாம் வண்ண அமைப்புகளை உருவாக்கப் போகிறோம். கவனியுங்கள். இங்கே நான் சில பொம்மைகள் கொண்டு வந்துள்ளேன். அதை வைத்து நான் உங்களுக்கு வண்ண அமைப்புகள் உருவாக்கி காட்டப் போகிறேன். முதலில் நான் நீல நிற பொம்மையை வைத்திருக்கிறேன். அடுத்து இளஞ்சிவப்பு நிற பொம்மை, அடுத்து நீல நிற பொம்மை, அடுத்து இளஞ்சிவப்பு நிற பொம்மை, அடுத்து நீல நிற பொம்மை, அடுத்து இளஞ்சிவப்பு நிற பொம்மை, அடுத்து நீல நிற பொம்மை, அடுத்து இளஞ்சிவப்பு நிற பொம்மை. இங்கே பாருங்கள், இது ஒரு வண்ண அமைப்பு. இது ஒரு அழகான வண்ண அமைப்பு. இந்த இரண்டு வண்ணங்களும் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. அதனால் இதனை வண்ண அமைப்புகள் என சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இது வண்ண அமைப்பாகும். இங்கே பாருங்கள், முதலில் நான் சிவப்பு நிறத்தை இங்கே வைக்கப் போகிறேன். அடுத்து நீல நிறம். சிவப்பு நிறமும் நீல நிறமும் நான் ஒன்றாக வைத்திருக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு நிறம், அடுத்து ஆரஞ்சு நிறம், ஆரஞ்சு நிறம், சிவப்பு நிறம். அடுத்து மீண்டும் ஒரு ஆரஞ்சு நிறம், ஒரு சிவப்பு நிறம் வைத்திருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் நான் ஒரு நீல நிறம் அட்டையை வைக்கப் போகிறேன். அதன் அருகில் ஒரு சிவப்பு நிற வட்டம், ஒரு அமைப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த நீல வண்ணம் மீண்டும் இங்கே வந்துள்ளது. இந்த சிவப்பு நிறம் மீண்டும் இங்கே வந்துள்ளது. அப்படி என்றால் அடுத்து வர வேண்டிய நிறம் இந்த சிவப்பு நிறமும் இந்த ஆரஞ்சு நிறமும் தான். ஆரஞ்சு நிறம், சிவப்பு நிறம், அடுத்து ஆரஞ்சு நிறம், சிவப்பு நிறம். இது ஒரு விதமான அமைப்பு. இவ்வாறு தான் நீங்கள் அமைப்பை உருவாக்குதல் வேண்டும், வண்ண அமைப்பை உருவாக்குதல் வேண்டும். அடுத்து இதை பாருங்கள். இது ஒரு குடை, வண்ணக்குடை. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு நிறம், ஊதா நிறம், ஆரஞ்சு நிறம், ஊதா நிறம், ஆரஞ்சு நிறம், ஊதா நிறம். இந்த இரண்டு வண்ணங்களும் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இது ஒரு வண்ண அமைப்பை உருவாக்கி உள்ளன. குழந்தைகளே, அடுத்து மற்றும் ஒரு வண்ண அமைப்பினை நாம் உருவாக்கப் போகிறோம். நான் இப்பொழுது சில பாசிகளை கொண்டு வந்திருக்கிறேன். இதை வைத்து நாம் வண்ண அமைப்புகளை உருவாக்கப் போகிறோம். ஒரு மஞ்சள் நிற பாசி, ஒரு சிவப்பு நிற பாசி, ஒரு மஞ்சள் நிற பாசி, ஒரு சிவப்பு நிற பாசி, ஒரு மஞ்சள் நிற பாசி, ஒரு சிவப்பு நிற பாசி. இவ்வாறு வண்ண பாசிகளை நாம் கோர்க்கும் பொழுது நமக்கு வண்ண அமைப்புகள் உருவாகிறது. இதே போன்று வேறு மாதிரியான வண்ண அமைப்புகளையும் நாம் உருவாக்கலாம். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், 2 சிவப்பு நிற பாசிகளை கோர்க்கப் போகிறேன். 2 சிவப்பு நிற பாசிகள், 2 மஞ்சள் நிற பாசிகள், 2 சிவப்பு நிற பாசிகள், 2 மஞ்சள் நிற பாசிகள். இவ்வாறு செய்து நாம் வண்ண அமைப்பை உருவாக்கலாம். சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இது சிவப்பு மஞ்சள் வண்ண அமைப்பு. நீங்கள் வேறு மாதிரியாகவும் இந்த வண்ண பாசிகளை வைத்து வண்ண அமைப்புகளை உருவாக்கலாம். அடுத்த குழந்தைகளே, உங்கள் அருகாமையில் உள்ள பொருள்களிலே வண்ண அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். நம் வீட்டில் உள்ள பொருட்களிலேயே வண்ண அமைப்புகளை பார்க்கலாம். இதோ பாருங்கள், வளையல். அனைத்து வளையல்களுமே மஞ்சள் நிறத்தில் உள்ளன. இதனை நாம் மஞ்சள் நிற வண்ண அமைப்பாக கொள்ளலாம். 4 வளையல்கள் உள்ளன. 4 வளையல்களுமே மஞ்சள் நிறம், ஒரே மாதிரியான வண்ணம் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இதனை நாம் வண்ண அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த பையை பாருங்கள். இதில் என்ன வண்ணம் இருக்கிறது? சிவப்பு வண்ணம், கருப்பு வண்ணம், மஞ்சள் வண்ணம். கருப்பு வண்ணம், சிவப்பு வண்ணம், கருப்பு வண்ணம், மஞ்சள் வண்ணம். ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. இதனை வண்ண அமைப்பாக நாம் கொள்ளலாம். நம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களிலுமே ஏதாவது ஒரு வண்ண அமைப்பை நம்மளால் பார்க்க இயலும். நீங்கள் வீட்டில் உங்கள் பொருட்களில் பாருங்கள் என்னென்ன வண்ண அமைப்புகள் உள்ளன என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள் குழந்தைகளே, இந்த ஆடையை பாருங்கள். அழகான வண்ண ஆடை. இந்த வண்ண அமைப்புகள் ஆடை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இங்கே பாருங்கள், இளஞ்சிவப்பு நிறம், நீல நிறம்.
இளஞ்சிவப்பு நிறம், நீல நிறம். இளஞ்சிவப்பு நிறம், அதில் நீல வண்ணத்தில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக உள்ளது. இதை ஆடைகள் வடிவமைப்பதில் வண்ண அமைப்புகள் பெரும்பங்கு ஆற்றுகின்றன. அடுத்து மேடை அலங்காரம். மேடை அலங்காரத்திலும் வண்ண அமைப்புகளை பயன்படுத்தி மேடை அலங்காரம் செய்கின்றனர். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு அழகான தோரணம். இந்த தோரணத்திலும் நீங்கள் வண்ண அமைப்பை பார்க்கலாம். முதலில் நீல நிறம், அடுத்து இளஞ்சிவப்பு நிறம், நீல நிறம், இளஞ்சிவப்பு நிறம், நீல நிறம், இளஞ்சிவப்பு நிறம். நீல நிறம், இளஞ்சிவப்பு நிற வண்ண அமைப்பு. இந்த 2 நிறங்களும் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. அடுத்து இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விசிறி செய்து காண்பிக்க போகிறேன். விசிறி என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் வெயில் காலங்களில் நீங்களே விசிறி செய்து கொண்டு பயன்படுத்தலாம். இது சிவப்பு நிறம், அடுத்து ஒரு இளஞ்சிவப்பு நிறம், அடுத்து ஒரு சிவப்பு நிறம். இது 3ஐயும் இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று ஒற்றிக்கொண்டால் ஒரு சிறிய விசிறி கிடைக்கும். மேலும் இதை வைத்து நம் தோரணமும் செய்யலாம். முதலில் இது, அடுத்து இந்த நிறம், அடுத்து இந்த நிறம், அடுத்து இந்த நிறம். இப்படியாக ஒன்றுடன் ஒன்று ஒட்டி நாம் காண்பிக்கும் பொழுது நமக்கு அழகான தோரணம் கிடைக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், நான் ஒரு படம் வரைந்து கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு பாப்பாவின் படம். இந்த பாப்பாவின் படத்தில் உள்ள சட்டை, பாவாடை 2க்கும் நீங்கள் வண்ணம் தீட்ட வேண்டும். இவ்வளவு நேரம் வண்ண அமைப்புகள் பற்றி கூறினேன். அந்த வண்ண அமைப்புகளை பயன்படுத்தி நீங்கள் இதற்கு வண்ணம் தீட்ட வேண்டும். வீட்டில் நீங்களே ஒரு படத்தை வரைந்து கொள்ளுங்கள். வரைந்து கொண்டு இந்த சட்டைக்கு உங்களுக்கு பிடித்த நிறம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வண்ண அமைப்பை பயன்படுத்தி இந்த சட்டையையும் இந்த பாவாடையும் நீங்கள் வடிவமைக்க வேண்டும். அடுத்து இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். இதை பாருங்கள். இது ஒரு வண்ண அமைப்பா? வண்ண அமைப்பாக இருந்தால் ஒரே மாதிரியான வண்ணம் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும். ஆனால் இதில் அப்படி அல்ல. வெவ்வேறு வண்ணங்கள் வந்துள்ளன. ஒவ்வொரு முறையும் வேறு வேறு விதமான வண்ணங்கள் வந்துள்ளன. இதை வண்ண அமைப்பு என்று கூற இயலாது. அடுத்து இதை பாருங்கள். இது வண்ண அமைப்பா? ஆம், ஒரே மாதிரியான வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. அதனால் இதனை நாம் வண்ண அமைப்பு என்று சொல்லலாம். அடுத்ததை பாருங்கள். இது வண்ண அமைப்பா? இது வண்ண அமைப்பு இல்லை. இது மஞ்சள் நிறம், இது ஒரு நிறம், இது ஒரு நிறம், இது இளஞ்சிவப்பு நிறம், இது ஊதா நிறம். 3 வண்ணங்கள் வந்துள்ளன. இது வண்ண அமைப்பு இல்லை. மாணவர்களே, நாம் இப்பொழுது வண்ண அமைப்புகள் பற்றி இதுவரைக்கும் பார்த்தோம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் பொருட்களை வைத்து வண்ண அமைப்புகளை உருவாக்கி பாருங்கள். கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.